பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நல்ல நண்பர் தான். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். குஷ்பு கட்சி மாறினா மட்டும்தான் பிடிஆர் சொன்னது அப்படியே ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. பிடிஆர் அவர்கள் கட்சியில அழகு பார்த்துட்டு ஒரு மந்திரி பதவி, ஒரு அமைச்சர் பதவிகள் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 9 பேர் திமுக பிறந்து திமுக வளர்ந்தவங்களா இருக்காங்களா? நீங்க 10 ரூபாய் பாலாஜி இருக்கட்டும், KKSSR இருக்கட்டும், ரகுபதி அவர்கள் இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், சேகர் பாபு இருக்கட்டும், அத்தனை பேரும் நீங்க அதே கட்சியில பிறந்து அதே கட்சியில வளர்ந்தவங்களான்னு நான் கேட்கிறேன். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேட ஹிஸ்டரி எடுத்துட்டு பாருங்க. எங்கிருந்து டிஎம்கே தனியா தானே வந்தது. எங்கிருந்து பிறந்து வெளியில வந்து அவங்க வளர்ந்து வந்தவங்க தானே. அப்ப டிஎம்கே ஹிஸ்டரி பத்தி என்கிட்ட மட்டும் பேச வேண்டாம். சுந்தர் சிக்கு எப்படி சீட் கிடைச்சிச்சுன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்கள் எலெக்ஷன்ல நின்று எந்த அளவுக்கு டிபாசிட் கூட வராம தோத்து போனாரு. அவருக்கும் சுந்தர் சிக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அது அவரே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். சுந்தர் சிக்கு எப்படி சீட் கிடைச்சிச்சுன்னா, சுந்தர் சி அப்ப என்ன சொல்ல வர்றாரு எனக்கு புரியல. எப்படி யோசிச்சு வரணும் அவர் சொல்றாருன்னா, அவர் நேரம் ஃப்ரீயா இருந்தாக்கா அவர் யோசிச்சு எனக்கு சொல்லுங்க எப்படி கிடைச்சிச்சு.